அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த முக்கியமான நிகழ்வு வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போலீஸ் எக்ஸாம், வேறு ஏதேனும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஜனவரிலேருந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டோம். இது எல்லாமே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? முதல் கேள்வி பாருங்கள், நான் ஆன்சர் சொல்ல அப்படியே செக் பண்ணுங்கள். இந்த ககன் சக்தி என்பது எதனோட தொடர்புடையது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை பயிற்சி. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி செஞ்சாங்க. ஜெய்சால்மர் மாவட்டத்தில் பொக்ரான் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து இந்த பயிற்சி மேற்கொண்டாங்க. ஸோ இந்த ககன் சக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்திய விமானப்படை பயிற்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 2015ஆம் ஆண்டு முதல் காசநோய் இறப்புகள் எத்தனை சதவீதம் குறைந்துள்ளதாக இந்திய காசநோய் அறிக்கை 2024 கூறுகிறது அப்படின்றாங்க. 2015 இப்போ 2024-23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, காசநோய் வந்து இறப்பு அது வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எவ்வளோ குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 18% வந்து குறைந்திருப்பதாக சொல்கிறாங்க. 18%. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி %% இருக்குது என உலக வங்கி தெரிவித்துள்ளதுன்றாங்க. ஸோ உலக வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7.5% வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி 7.5%. சமீபத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் தைவானில் ஏற்பட்டது. இந்த ரிக்டர் அளவுக்குள்ள எவ்வளோ பதிவாச்சுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்றத படிச்சிருப்பீங்க. 7.4 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்த ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் தைவானில் வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 7.6 வந்ததாக சொல்கிறாங்க. 1999 அந்த காலகட்டத்தில் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கன்றது இப்போ பதிவாயிருக்கு தைவானில் 7.4. போபர்ஸ் 2024 ஒரு பத்திரிகை ஆக்சுவலாக அது. அந்த பத்திரிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக பணக்கார பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்திய பணக்கார பட்டியலில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்திய லெவலில் டாப் 1 அப்படின்னா பணக்கார பட்டியல் யாருன்னா நம்ம முகேஷ் அம்பானி அவர்கள் தான். ரைட்டா? முகேஷ் அம்பானி ஃபஸ்ட் இடத்துல இருக்காரு. அவங்களுடைய பிரதர் வந்து கௌதம் அம்பானி 2வது பிளேஸு, அப்புறம் சிவ் நாடார் வந்து 3வது பிளேஸில் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்திய லெவலில் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பணக்காரர். உலக லெவலில் 9வது இடத்துல இருக்கார். உலக லெவலில் 9வது இடத்துல இருக்கார். 100 ஆண்டு நிறைவு பெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் துறையின் ஆண்டு எது அப்படின்றாங்க. ஸோ இப்போ 100 ஆண்டு விழா வந்து அனுசரித்தாங்க. இது பார்த்திங்கன்னா 1924 மார்ச் 30 வந்து இந்த வைக்கம் போராட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ரைட்டா? அது இப்போ 1924 இப்போ 2024 இல்லையா, ஒரு வருஷம் வந்து அதாவது 100 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ வந்து 1924 மார்ச் 30. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னா இந்த வைக்கம் சத்தியாகிரகம் கோயில் நுழைவு போராட்டத்தை பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்பிஐன் ரெப்போ விகிதம் இது தொடர்ச்சியாக வந்து மாறாமல் ஒரே பர்சன்டேஜில் தான் இருக்குது. 6.5% வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி நமக்கு ரெப்போ விகிதம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அப்படி ரெப்போ விகிதம் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆர்பிஐ வந்து மற்ற வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடனுக்கான வட்டி விகிதம் தான் அந்த ரெப்போ விகிதன்றது. அது வந்து 6.5%. கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 4-5 டைமுக்கு மேலே வந்து இந்த விகிதம் மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ரைட்டா? சரி. அதாவது அரங்கநாதன் இலக்கிய விருது 2024 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் செகண்ட் ஆப்ஷனும், அதாவது ஞானசுந்தரமும் வே பாலசுப்ரமணியமும். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து 2024 வந்து அறிவிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். 2023ஆம் ஆண்டின் சிறந்த பதிப்பாளர் விருது பெற்ற பதிப்பகம் எதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதை வாங்கியிருக்கிறது காலச்சுவடு பதிப்பகம். இதே விருதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க சில வருடங்களுக்கு முன்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ 2023 சிறந்த பதிப்பாளர் விருது பெற்ற பதிப்பகம் எதுனா காலச்சுவடு பதிப்பகம். சி டிஃபெண்டர் 2024 என்பது இந்திய எந்த நாட்டோடு கடலோர காவல்படை பயிற்சி மேற்கொண்டது. கடலோர காவல் பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ பயிற்சி தான். ரைட்டா? கடற்படையில் வந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. நம்ம இந்தியா எந்த நாட்டோட செஞ்சிச்சுன்னா அமெரிக்கா நாட்டோட. ரைட்டா? அமெரிக்கா நாட்டோட செஞ்சது. அதுக்கான நேம் வந்து பார்த்துக்கோங்க, சி டிஃபெண்டர் 2024 அப்படின்றது. ரைட்டா? சரி. உலக சுகாதார தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம் அனுசரிக்கிறாங்க. அது ஏன் சார் ஏப்ரல் 7 அனுசரிக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியும் WHO இருக்கு இல்லையா, அது வந்து 1948 ஏப்ரல் 7 வந்து அதை நிறுவியிருக்காங்க. ஸோ அந்த நினைவு கூறும் வகையில் வந்து நம்ம ஏப்ரல் 7 வந்து ஒவ்வொரு வருடமும் உலக சுகாதார தினமாக அனுசரிக்கிறோம். உலக சுகாதார அமைப்பு தான் இந்த WHO. ரைட்டா? ஏப்ரல் 7
உலகின் சக்தி வாய்ந்த லேசரை உருவாக்கிய நாடு எதுன்றாங்க, இந்த ருமேனியான்னு இருக்கு இல்லையா, அதுதான். இது உலகில் சக்தி வாய்ந்த லேசர்ன்றாங்க. இது மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு புதிய டெக்னாலஜின்னு சொல்லலாம், ஒரு புதிய விதமான சக்தி வாய்ந்த லேசரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா, இது ருமேனியா நாடு வந்து உருவாக்கியிருக்கு. அதுக்கான சயின்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அன்டோனியா டோமோன்னு சொல்லுவாங்க அவர் பேர். ரைட்டா, ஸோ நாடு தான் நமக்கு முக்கியம், அவர் பேர் கேட்பாங்கன்னு தெரியல. சரி, அணுக்கரு இணைவு மூலம் சூரியன் வெப்பநிலையை விட பல மடங்கு அதிகமாக, அதாவது 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் பிளாஸ்மா உருவாக்கிய நாடு எதுன்றாங்க. ஸோ தென்கொரியா தான் அந்த மாதிரி வந்து ஒரு சோதனை பண்ணி உருவாக்கியிருக்காங்க. சூரியனோட வெப்பம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியும், அதை விட பல மடங்கு அதிகமான ஒரு வெப்பத்தை வந்து செயற்கை முறையில் ஒரு இதில் வந்து உருவாக்கி வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 48 செகண்டு, ஏன்னா ரொம்ப நேரம் தொடர்ச்சி அவ்வளோ வெப்பத்தை வந்து இது பண்ண முடியாது. ஒரு சோதனை ஓட்டமாக ஒரு 48 செகண்டு வந்து 100 மில்லியன் டிகிரி செல்சியஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா, சரி. அடுத்தது டிஆர்டிஓ சமீபத்தில் அக்னி பிரேம், கண்டிப்பாக பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அக்னி பிரேம்ன்றது இது வெற்றிகரமாக வந்து சோதனை வந்து மேற்கொண்டாங்க நம்ம இந்தியா. இந்த அக்னி பிரேம் என்ற ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் வந்து தூரம் சென்று திறன் பெற்றது அப்படின்னா 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர். 1000 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர். வண்ணத்து பூச்சி சிக்காடாஸ் என்ற புதிய சில்வண்டு வண்ணத்து பூச்சி, அதாவது வண்ணத்து பூச்சியிலே நிறைய வகை இருக்கும், அதில் ஒரு சில்வண்டு வண்ணத்து பூச்சி வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் வந்து கண்டுபிடிச்சன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மேகாலயா மாநிலத்தில் தான் ஒரு புதிய விதமான வண்ணத்து பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2024 அதிக கடன் பெற்ற மாநிலங்களில் முதலிடம் வகிப்பது எதுன்றாங்க. ஸோ அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறது இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. ரைட்டா, அதை பல நல்ல திட்டங்களுக்கு வாங்கியிருக்கலாம், பட் வாங்கின கடனை முழுமையாக மக்களுக்கு வந்து அதை செய்கிறாங்களா இல்லை ஆட்டையை போடுறாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து இந்திய லெவலில் தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற மாநில பட்டியலில் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ரைட்டா, சரி. ஸோ எவ்வளோ சார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1,13,000 கோடி வாங்கியிருக்காங்களாம். 1,13,000 கோடிக்கு வந்து கடன் வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. சரி, புவிசார் குறியீடு அதிகம் பெற்றுள்ள மாநிலம் இதுன்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் ஃபஸ்ட் இடத்துல இருந்துச்சு, பட் இப்போ வந்து பேக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 60 பொருளுக்கெல்லாம் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது இல்லையா, உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. எத்தனைனா 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம். ஸோ இந்திய லெவலில் முதன்மை இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். ரைட்டா, நம்ம தமிழ்நாடு வந்து 58 இருக்குது. இந்த புவிசார் குறியீடு வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும் அப்பப்போ. இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குதா, மறுபடியும் ஏதாவது ஒரு புவிசார் குறியீடு வேறு ஏதாவது மாநிலத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது முக்கியமான பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரைட்டா, இது சம்மந்தமாக இப்போ புவிசார் குறியீடு நிறைய பொருட்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பொருளுக்கு முதல் முறையாக புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எந்த தயாரிப்புகள், அது எந்த பொருளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா, என்ன நான் குழு கொடுக்கட்டுமா, நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சா ஒன்று குடிப்போம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருள் இருக்குது, ஞாபகம் வச்சுன்னு சொல்லுங்கள். பள்ளி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் பிராந்திய மொழிகள் படிக்க உதவும் செயலி எது அப்படின்றாங்க. ரைட்டா, ஸோ இது என்ன செயலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அணுவாதினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். ரைட்டா, அது பிராந்திய மொழிலாம் லோக்கல் லாங்குவேஜில் படிச்சுக்கலாம். இப்போ தமிழ், கன்னடம், மலையாளம்னு சொல்லி படிச்சுக்கலாம் பள்ளி மாணவர்கள். அந்த இதுக்கு தான் கிராமங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு காப்பீடு நிறுவனங்கள் உதவிகள் உருவாக்கப்பட்ட இணையம் இது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து காப்பீடு நிறுவனம் வந்து சாரதின்னு சொல்லுவாங்க. சாரதி அப்படின்னு இருக்குது. அது ஆங்கிலத்தில் SARTHIன்னு இருக்குது, சாரதி அப்படின்ற மாதிரி. ரைட்டா, பெண்களுக்கான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க இணையதளம் இது மத்திய அரசு கொண்டு வந்தது தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி, SWATI, ஸ்வாதி அப்படின்றது தான். ரைட்டா, ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியாக இருக்காது, அதனால தான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா APAAR என்பது என்ன பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு. இப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி கார்டு. இது மூலிமா வந்து அவங்களுடைய பள்ளியில் என்னென்ன மார்க் எடுக்கிறாங்க, எங்கே படித்தாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்கூலுக்கு வந்து மாறும்போது அவங்க டிசி வாங்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த கார்டே வந்து போதுமானது, இதிலே எல்லா டேட்டாவுமே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா, ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் கார்டு ஐடி கார்டு, அதாவது APAR என்பது.
பிரிட்டன் நாட்டு மன்னர் கையால் கௌரவ வீர திருமகன் சொல்கிறாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக சில பத்திரிகைகள் பார்த்தா KBE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம். ரைட்டா, இது வந்து இங்கிலாந்தில் கொடுக்கக்கூடியது, பிரிட்டன் நாடு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கௌரவ விருது பட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, இதை வாங்கின நம்ம முதல் இந்திய குடிமகன் அல்லது முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏர்டெல் இருக்கு இல்லையா, ஸோ அதனோட தலைவர் வந்து சுனில் பாரதி மிட்டலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒடிசா மாநில உருவாக்க தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1936 ஏப்ரல் 1 வந்து ஒடிசா உருவான தினம். ஏப்ரல் 1 தான் நமக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர். இந்த 1936 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சுதந்திரத்துக்கு முன்பு வெள்ளைக்காரங்காலத்தில் மொழி வாரியாக பிரித்த முதல் மாகாணம். இப்போ நீங்களாம் படிச்சிருப்பீங்க, மொழி வாரியாக பிரிந்த முதல் மாநிலம்னா ஆந்திரா. 1956 வந்து ஃபஸ்ட்டு இல்லை, மொழியின் அடிப்படையில் பிரிந்த மாநிலம் ஆந்திரா அப்படின்னு நம்ம தமிழகத்திலேருந்து, அதாவது சென்னை மாகாணத்துலேருந்து வந்து பிரிஞ்சதும் படிச்சிருப்போம். இது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு வந்து மொழி வாரியாக பிரித்தாங்க, எல்லாமே வந்து பிரித்தாங்க. ஆனால் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி 1936 வெள்ளைக்காரங்காலத்திலே மொழியின் அடிப்படையில் பிரிந்த ஒரு மாநிலம். அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் நம்ம மாநிலம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் மகாணம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முதல் முறையாக சுதந்திரத்துக்கு முன்பு வெள்ளைக்காரங்காலத்தில் பிரிந்த மொழி வாரியாக பிரிந்த மாகாணம் அப்படின்னா அது ஒடிசாவை தான் சாரும். ஒடிசா தான். ரைட்டா, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டத்தின் கீழ் வழங்கும் நிதி உதவி இனி எத்தனை தவணைகள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 தவணைகளில் வந்து கொடுத்துறதா சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5 தவணைகள் கொடுத்தாங்களாம். 2000 பிரித்து கொடுத்துருப்பாங்க போல். இப்போ வந்து ஃபஸ்ட் தவணையில் ஒரு 6000, அடுத்த தவணையில் ஒரு 6000, 6 12, அப்புறம் அதுக்கப்புறம் 2, இந்த மாதிரி 3 தவணைகளில் அவங்களுக்கான மகப்பேறு பெண்கள் கர்ப்பிணியாக இருப்பாங்களே, அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கான ஒரு உதவி ஊக்கத்தொகை மாதிரி. ரைட்டா, மகப்பேறு திட்டத்துக்கு இல்லை, அதை வந்து அந்த காசை வந்து கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அது 3 தவணையில் கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா, இது எத்தனை தவணையில் கொடுக்குறாங்களாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் யூனிட் 9 நம்ம மருத்துவம், கல்வி, நம்ம தமிழக அரசோட திட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு யார் பேர் வச்சுருக்காங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேர் வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க? மகப்பேறு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய அந்த நிதி உதவிக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சில திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், மாணவிகளுக்கு வந்து கல்லூரி படிப்புக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யாருடைய ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேர் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ அதனால் நம்ம இந்த கொஸ்டினில் எத்தனை தவணைன்றதை தாண்டி இந்த மகப்பேறு நிதி உதவி திட்டத்துக்கு பேர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பேர் வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, சரி. இப்போ இது தமிழக அரசே 14,000 ரூபாய் கொடுக்குதா சார்னா அப்படி கிடையாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சார் பேருனா பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்குறாங்க. அது கூட சேர்த்து தான் தமிழக அரசு கொஞ்சம் ஃபண்டு போட்டு இந்த 14,000 ரூபாயை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா, சரி. தமிழக பள்ளிகளில் ஜாதி பாகுபாடு கல்வி யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இது ஒரு நபர் குழுன்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே வந்த கேள்வி தான். இப்போ ரீசெண்டாக இதுக்கு எதுக்காக இந்த கேள்வி இங்கே வந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓய்வு பெற்ற நீதிபதி K. சந்துரு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏன் சார் வருதுன்னா, இப்போ இந்த கொடுத்தாங்களே ஒரு நபர் குழு அமைச்சாங்களே, அது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. பிப்ரவரி மாதத்தோட இவரோட பதவி வந்து முடியுது. ரைட்டா, பிப்ரவரியோட. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் மே மாதம் 31 வரைக்கும், மே கடைசி வரைக்குமே பார்த்திங்கன்னா இவரோட பதவி வந்து நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த ஒரு நபர் குழுவுக்கு. அது இப்போ அரசு பள்ளிகளில் வந்து இந்த ஜாதி பாகுபாடு மாணவர்களுக்கு வரக்கூடாது. அது ஏன் வருது, எப்படி தடுக்கலான்ற இந்த வழிமுறைகளை வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தமிழக அரசுக்கிட்ட ஒப்படைப்பாங்க. அதுக்கு தான் இவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய பதவி நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கேள்வி வந்திருக்கு. ரைட்டா, சரி. கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். இந்தியாவில் முதல்ல புவிசார் குறியீடு பெற்ற பொருள் என்ன? அதன் பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்பேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.